மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகும். ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப் டு ஒரு 1 o'clock வரைக்கும் அப்படி தான் இருக்கலாம். பிறகு அது வந்து கண்டினியூ ஆகுமாங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரியும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தோன்னா நிஃப்டியை பொறுத்த மட்டும் 21,600க்கு கீழேயே அது ஓப்பன் ஆக போகுது. ஸோ இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து இறங்க இறங்க நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 20,600க்கு வரைக்கும் கூட நீங்கள் வந்து வெயிட் மோஸ்ட்லி எனக்கு 20,000லாம் போகாது, 20,500லாம் போகாது. சும்மா 21,200, 300, 21,000, ஒஸ்ட் கேஸில் 21,700 இந்த மாதிரியெல்லாம் கூட மேக்ஸிமம் போனால் திரும்பி மேலே இதே நம்பருக்கு வந்துடும். மார்ச் எண்டு வரைக்கும் மார்க்கெட் 22,000 தான் சுற்றி இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் சொன்னேன். அதை தான் இன்னும் சொல்கிறேன். அது அதே மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து 22,000 சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ கீழே ஒரு 1000 பாயிண்ட், மேலே ஒரு 500 பாயிண்ட் இப்படியே தான் போக ஆரம்பிக்கும். பட் வந்து அப்சைடு வந்து பெருசாக போகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு 24,000 அது மாதிரிலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் 22,600ங்கிற டார்கெட் வந்து மார்ச் எண்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ இருந்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து ரிஸ்க் தான். நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு பண்ணணும். ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிட்டு ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ட்ரேடில் நீங்கள் ஒரு வியூக்கு ஒரு ட்ரேடில் நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலில் வந்து ஒரு 2% 5% வரைக்கும் தான் அதிகபட்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அந்த ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லா ட்ரேடும் ஜெயிக்க முடியாது யாராலையும். ஸோ இருக்கிற மொத்த கேபிட்டலில் ஒரு ட்ரேடில் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒருவேளை அது சரியாக போகணும்னா அடுத்த ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் போயிடும். ஸோ அது ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ஸோ டிசிப்ளின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயம் வேணும். இல்லைனா வந்து மார்க்கெட்டில் வந்து நிச்சயமாக வந்து சர்வே பண்ண முடியாது. ஸோ கிரீடியெல்லாம் பண்ணாமல் சர்ப்ளஸ் கேஷ் நிறையா வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.